இப்போ அடுத்தது முன்ன வந்து இருக்கிற வீடியோவில் வந்து பொது அறிவு பார்ட் ஏ பார்த்தோம். இப்போ வந்து பார்ட் பி வந்து பார்க்குறோம். குரூப் 4ல் அதோட மேக்ஸு இது எஸ்எஸ்எல்சி, இந்த இதில் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். ஸோ இந்த டாபிக்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணல. பாருங்கள், எப்பயுமே சிலபஸ் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டரில் படிக்க பழகணும் டிஎன்பிசியில். சரியா? அது எப்படிங்கிறதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குக, பெர்சன்டேஜ், அடுத்தது HCF, LCM, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி, கூட்டு வட்டி, ஏரியா வால்யூம் வந்து மென்சுரேஷனு, அடுத்தது டைம் அண்ட் ஒர்க்கு, அடுத்தது ரீசனிங்கில் வந்து 10 கேள்வி. பாருங்களேன், இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 5 கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த ரீசனிங்கில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 கேள்வி உளவியல் கேள்வி கேட்குறாங்க. அதாவது போலீஸ் எஸ்ஐயில் மட்டுமே வந்து அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு வினாக்களில் இருந்து, ஒரு ஏரியாவில் இருந்து, ஏன்னா அதில் உளவியலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கேட்பாங்க. எஸ்ஐயில் வந்து பார்த்திங்கனாலோ இல்லை போலீஸ் எக்ஸாம்லேயும். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் கொஷினை வந்து ஷார்ட் பண்ணிவிட்டு ரீசனிங்கில் கொஷினை அதிகரிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு அதான் சொன்னால பேட்டர்ன் தான் சேஞ்ச் ஆகிருக்கு, சிலபஸ் அதே தான். ஆனால் இது ஒரு நல்ல ட்விஸ்ட்டு. எல்லோரும் வந்து இப்போ யாரெல்லாம் இதுக்கு மேலே புதுசாக படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளோ கிடைக்கும். ஏற்கனவே படித்தவங்க தங்களுடைய போயிட்டு இருந்த அந்த ட்ராக்கை கொஞ்சம் மாற்றி அறிவை வந்து பிரயோகப்படுத்தணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் சிலபஸ் இது. ஸோ இதை மேக்ஸையும் எப்படி படிக்கணுங்கிறத நான் வரப்போகிற வீடியோஸ்லலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.